அரிசி காலி அரிசி சொல்றேன். இப்ப சாப்பாடு செய்ய சொல்றேன். ஏமா நேற்று அரிசி காலி அரிசி நேற்று காலையிலே சொல்லிருந்தா வேலைக்கு போயிட்டு வரும்போது நிச்சயமா வாங்கிட்டு வருவாங்க. அரிசி காலி அனுப்புறா சொல்லுவாங்க. ஏமா அண்ணா அரிசி காலி அரிசி சாப்பாடு செய்ய சொல்றீங்க. எப்படியாக நானா பசி கொடுத்துட்டேன். நீ எப்படிமா பசி தப்ப சொல்லிருக்க? ஆமாண்ணா அண்ணா எப்பொழுதுமே இருக்கும்போதே தோணுமா? அப்படியா அண்ணா? சாப்பாடு தான் செய்யலன்னு சொல்றேன். குடிக்க தண்ணியா இல்லையா காயியா? அண்ணா நான் எழுந்ததுக்கு முன்னாடியே தண்ணி குழாயில நின்னு போச்சுண்ணா. நீ எழுந்ததுக்கு முன்னாடியே குழாயில தண்ணி நின்னு போச்சா? ஆமாண்ணா. ஆமா எத்தனை மணிக்கு எழுந்த? நான் சீக்கிரமா எழுந்துட்டேன். அதிகாலையில 7:30 மணிக்கு எழுந்துட்டேன். 7:30 மணி அதிகாலையா? என்னண்ணா நல்ல தங்கச்சி என்ன? ஏமா நாளை வந்து 7:30 மணிக்கு எழுந்திருக்காத. 9:30 மணிக்கு எழுந்திரு. அப்படியா? மாமியாருடைய பொண்ணு வச்சுக்க. 10:30 மணிக்கு எழுந்திரு. 10:30 மணிக்கு மாமியார் காப்பாங்க. எவன் டீ உன வாழ்த்து காப்பாங்க. எங்க அண்ணன் தான் வாழ்த்தாரு. நான் பெருமையா சொல்லுவேன். பெருமையா சொல்லி எனக்கு ஒரு மாலை எடுத்து போட்டு போவாங்க. என்னன்னா சொல்லுங்க. காலை 4:30 இருந்து 5:30 மணிக்குள்ள பிரம்மன் கொடுத்த நேரம். அப்படியா? அந்த நேரத்துக்கு எழுந்தமா வீட்டு வேலை செய்யணும். 7:30 மணி வரை தூங்கலாமா? அண்ணா எப்பொழுதுமே ஒரு பெண்ணாக விட்டாலும் இப்படித்தான் வாழும் ஒரு வாழ்க்கை இருக்குது. எப்படி வேணுமானாலும் வாழ ஒரு வாழ்க்கை இருக்குது. இப்படித்தான் வாழ்வது வாழ்க்கை வாழணும். பெற்றெடுத்த தாய் தந்தை வளர்த்திருந்தா யாருமே எந்த குறை சொல்ல மாட்டாங்க. இந்த அண்ணனுடைய பாதுகாப்பு அவர்களே ஆகினால் உளவாயம் முன்னாலும் போதுதான் ஊர்வாயம் மூட முடியாது. அப்படியா? சரி அண்ணா இப்போது நீச்சல் குளக்கடிக்கு கண்ணீர் விரைவாக கொண்டு வா. அப்படியா? நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது அரிசி வாங்கிட்டு வரேன். இதுவரையுமே ஒன்றா சாப்பிடலாம். நீங்க புறப்படுங்கண்ணா. ஆனால் வந்து குளக்கரைக்கு போகும்போது கீழே குனிச்சத்தலை நிமிராம போகணும். அப்படியா? ஆமாமா அண்ணா. நான் உன் தங்கச்சினா குனிஞ்சத்தலை நிமிராதுதான் போவேன். ஆமா யாரு கெட்டு போச்சுமா? ஆமாண்ணா. யார் வீட்டு போன எப்பயா மறுவா பாத்துக்கலாம். கீழே குடிச்சத்தலை நிமிராம போகணும்.
ஐயா. நாட்டில் எல்லைப்புறம் ஆமா. வரணும். மறுபடி பார்த்து அவனை தீர்த்து காட்டணும். அவன் நான் பாதமானது நாட்டிலே படக்கூடாது. மறுபடி ஓடி வர பார்க்கலாம் அவனை. யாரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேலை செஞ்சியா? பூனை பிடிக்க வந்துக்கிறோம். யாருப்பா பூனை பிடிக்க வந்துக்கிறோம். பூனை பிடிக்கிறதுக்காக 40 கிலோமீட்டர் வண்டி வந்துக்கிறேன் நானு. கம்யூனிட்டி டேய் இளவரசி வந்து கொண்டே இருக்கிறார். விடக்கூடாது. பரவாயில்லை அவனை காலி பண்ணாதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். ஆ
பொக்கே ஆக்குது நீ காலை பரப்பி நின்றா ஆ, பாறாங்கல்ல அங்க நான் சேனம் பிடிச்சேன் தான புட்ட பாறாங்கலாம். விடக்கூடாது அவனாட்டி கிட்ட நெருங்கிட்டா நாட்டு நிலைவரத்து வந்து விட்டான். ஒரே வெட்டு. அவனை நீ காலி அந்த பக்கம் இரு, ஆ. நான் இந்த பக்கம் இருக்கிறேன். அவ்வளவுதான். ஒரே வெட்டு, நான் காலி பண்ணிடணும். ரெண்டா பழகுறோம். அவன் நாட்டுக்கு வந்தான்னா நம்ம தான் கெட்டோம். உண்மை. அவனை உயிராக விடக்கூடாது. விடக்கூடாது, ஒரே வெட்டு. என்ன வெட்டிட்டு போடு. கம்பெனி குப்பு குப்புன்னு இருக்கும். ஏன்டா, என்ன? இந்த வெட்டத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை. 7,5 லட்சம் ரூபாய் எவன் கட்டுறது? நான் தான் கட்டணும். ஆமா. சரி. புது பாட்டு இமாமே மாடு தாளாட்டி ஆ, ஆ, செவ்வந்தி பூ மலை கட்டி தேடி வந்தா தொடிச்சிட்டு சுந்தரமா விளையாட்டு தேட போறேன். இந்த இயற்கை காட்சியெல்லாம் பார்த்து விட்டோம். இந்த இயற்கை காட்சியை ஆமா கொலை கொலைன்றீங்களே தென்னங்குலையா பனங்குலையா இல்ல வாழைக்கொலையா இல்லைங்க, ஈச்சங்கொலை. ஈச்சமுலை அட என்னங்க நீங்க ஒரு கருத்தை முகமூடி போட்டு ஒரு கத்தியால உங்களை ஒருத்த குத்த வந்தான். அதை பார்த்துட்டு நான் கொலை கொலை கொலைன்னு கத்துறேன். வாழை கொலையா தென்னங்கொலையான்னு கேக்குறீங்க? வழுது வச்சு சாப்பிடு நீ சாப்பிடு அது எனக்கு தெரியும் போட்டு. கருத்த முகமுடி என்னை கொலை செய்ய வந்தானா? ஆமாங்க. நான் எப்படி போகுது? ஓ, நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? நம்பிக்கை கிடையாது. இல்லைங்க, இங்க என்ன இருக்கு பாருங்க. கண்ணு கூட போயிடுச்சா? என்ன போகும்? அப்படி என்றால் நீங்கள் கூறுவது உண்மைதான். நானே வரலன்னா நேரம் உங்க கொலை என் உயிரானது இதே பண்ணி. இடத்தில் போயிருக்கும். ஆமாங்க, நான் செத்து போயிருப்பேன். ஆமாங்க. என்னங்க, ஏதோ இந்த வழியே வந்து உங்களை காப்பாத்திட்டேன். நான் வரேன். இருங்க, என்னங்க, என் உயிரை காப்பாற்றிருக்கீங்க. ஆ, ஒரு நன்றி கூட நான் சொல்லணும். அது மரியாதையா இருக்குமா? நன்றி தானே. உடனே சொல்லுங்க, நான் போனேன். ரொம்ப நன்றிங்க. ஆகட்ட வரேங்க. இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? என்னங்க, அவசரப்படாதீங்க. நம்ம இன்னைக்கு முடியும். அப்படியா? சரி சொல்லுங்க. ஆமா, உங்களுடைய பெயர் என்ன? நீ எந்த நாடு? ஏங்க, அதெல்லாம் கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? தெரிந்து கொள்ளலாம். அப்படியா? ஓ, உங்க உயிரே காப்பாத்திருக்கேன். அதனால பேர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு கேக்குறீங்க. என்னங்க, நானும் இதே விஜயபுரி நாடுதான். விஜயபுரி நாடு. ஏழ்மை தொழில் பிறந்தவங்க. என்னுடைய பேர் சங்கீதா. சக்திதான். ஆமா. அழகான பெயர். ஆமா. ஏய். நீங்க என்ன நாடு, எந்த ஊரு? நான் இந்த விஜயபுரி நாட்டின் இளவரசன். என் நாட்டை சேர்ந்தவன் நான். என் பெயரோ ஆனந்தன். அப்படியா? ஆமா, இதே நாட்டை சேர்ந்தவரா? இதே நாட்டை இளவரசர் நீங்க. ஏங்க, இது வரைக்கும் நான் உங்களை இந்த நாட்டுல பார்த்ததே கிடையாது. பார்த்திருக்க முடியாது. ஏனென்றால் நானும் படிப்பதற்காக அயல்நாடு சென்றிருந்து பல வருடம் கழித்து இப்பொழுதுதான் தாயகம் திரும்பி வந்தேன். அப்படிங்களா? ஆனால் திருவழியில் பார்த்தால் எனக்கு இப்பேற்பட்ட ஆபத்து. உஷாரா உஷாரா பார்த்து சூதானமா நடந்துக்கீங்க. சரி, எப்படி ஒன்று என் உயிரியை காப்பாற்றி விட்டது. அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய பரிசை தர போறேன். என்னங்க, எனக்கு பரிசு தர போறீங்களா? ஆமா. என்னங்க சொல்றீங்க? என்னங்க, நானே ஒரு ஏழ்மை தொழில் பிறந்தவன். ஏழ்மை தொழில் பிறந்தவன். அதனால நீங்க எந்த பரிசு கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிற நிலையில தான் இருக்கிறேன். அப்படி கொடுக்குற பரிசு எப்படி தெரியுமா எனக்கு வேண்டும்? வாழ்நாள் முழுவதும் நான் மறக்கவே கூடாது. அப்படிப்பட்ட பரிசா தான் நீங்க கொடுக்கணும். கண்டிப்பா. ஆகட்டும், கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க. எப்பேற்பட்ட பரிசு தெரியுமா? சங்கீதா, நீ கூறியது போலவே வாழ்நாள் முழுவதும் உன்னால் மறக்கவே முடியாது. ஆமா. அப்பேற்பட்ட பரிசு என்ன பரிசு தெரியுமா? என்ன பரிசு? என்னையா உனக்கு நான் பரிசா தர போறேன்.
காப்பாத்தலான்னு வந்தா ஒண்ணு இல்ல இது எல்லாம் ஜாயிண்ட் அடிச்சுக்கிறாங்க ஜாயிண்ட் எதுவும் இல்ல என்னங்க ஏதோ உங்க உயிரை காப்பாத்தலான்னு வந்தேன் காப்பாத்திட்டேன் நான் போறேன்னு சொன்னா பரிசு தரேன்னு சொல்லிட்டு உங்களே பரிசா தரேன்னு சொல்லிட்டேன் காலம் முழுவதும் உன்னை வச்சு நான் என்ன பண்ண முடியும் என்ன நீ திருமணம் செய்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டம் என்பதே வராது. அப்படியா ஆமா அப்படிப்பட்ட வாழ்க்கையே எனக்கு தேவையில்ல கஷ்டப்பட்டாதாங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் என்னங்க சகிதா, எப்பொழுது நான் உன்னை பார்த்தேனோ அப்பொழுது என் மனதை உன்னிடத்தில் வலியுறுத்தி வாழ்ந்தால் உன்னோடு இல்லை என்றால் இந்த மண்ணோடு என்ற முடிவுக்கு வந்துட்டு சரி என்ற ஒரே ஒரு வார்த்தை கூறினால் போதும் திருமணம் செய்து கொள். சரி எனக்கு நான் சொல்லணுமா முடியவே முடியாது முடியாதுங்க சகிதா, நிலவே நிலவே சரிகம பதனி நிலவே நிலவே சரிக மமதனி பாடி எத்தனை வைத்திரடி பல்லவி வரியா சோடி நிலவே நிலவே சரிக மமதனி பாடு எத்தனை வைத்திரடி பல்லவி வரியா சோடி நிலவே நிலவே சரிக மமதனி பாடு எத்தனை வைத்திரடி பல்லவி வரியா சோடி உம்மடி இரவில் தேடி மௌனத்தில் ஆயிரம் பாட்டு நான் மயங்குகிறேன் அது கேட்டு மாலையில் தெரிவது காலையில் மறைவது என்னடி விளையாட்டு ஐயோ வேணாங்க வேணாங்க மாடன்ற பொண்ணு எதுக்கு கத்தியது மிரட்டுற? நீ ஏன் மிரட்டுற அந்த பொண்ணை கத்தி நேரத்து வச்சுக்கிறா உண்மைதான் என்ன சொன்ன என்ன கொலை செய்யாதீங்க வேணாங்க என்ன விட்டுருங்க உன்னை கொலை செய்து அந்த பாவத்தை வர நான் ஏத்துக்கணுமா வேற என்ன பண்ண போறா உன்னை கொல்ல போறது கிடையாது. நானே இது இருக்க கட்டாதியா என்னைய நான் குட்டி சாக போறேன் இது சொல்ற இது கரெக்டான வார்த்தை ஆமாங்க அதுதான் மாடன்ற பொண்ணு எதுக்கு நீ வேலை கட்டாயமா இது பண்ற பிடிச்சதுன்னா நீ சாவுங்க செத்துரு எனக்கு வேணாங்க இதான் பாத்துக்கலாம் எதுவும் கேட்டேன் என்னங்க செத்துற போறீங்களா செத்துருங்க செத்துருவா உங்களுக்கு யாரு உயிரை சொல்ல பிடிச்ச பொண்ணு சொல்லுமா இவ்வளவு ஆனந்தமா செத்துருன்னு பிடிக்காத பொண்ணு தான் சொல்லும் ஏதோ பாவம் சொல்லிட்டு உயிரை காப்பாத்த வந்தா நான் செத்துருவேன் நான் உன்னதான் காதலிக்கிறேன் உன் பின்னாடி தான் வருவேன் அவர் கேட்கும் போதே தெரியுங்க நீங்க எந்த நாடு உங்க பேருன்னு கேட்கும் போதே தெரியும் எப்படி இந்த மாதிரி நிலைமை தான் வருவார் இதான் முதல்ல பிட்டு போடுவாங்க உங்களுக்கு ஏங்க இந்த ஆம்பளைங்களாம் நம்ப முடியாது இந்த காதெல்லாம் செட் ஆகாது நம்மளுக்கு நான் வரேன் என்றால் நான் கூறுவது பொய்யே இல்லை ஆமாங்க என் மீது நம்பிக்கை கிடையாது நம்பிக்கை ஆம்பளை வேலை எனக்கு எப்பவுமே ஏய், அப்படியே நான் இப்பொழுதே வா. உன் கண் எதிரே குத்திக்குப்பா சரி இப்போ ஒழுங்கா ஒன்றா குத்திக்கோ எப்படி செத்து போயிடுவேன்னு பார்த்தா கூட சாக மாட்டோம் உயிரோட விட மாட்டான் உங்களுக்கு என்ன ஒழுங்கா குத்திக்க ஒழுங்கா குத்திக்கங்க வாய் சொல்லி தலை சம்மடா பாவி என்னங்க செத்துற போறீங்களா ஏங்க அப்ப எனக்காக உயிரை விடுறதுக்கு தயாரா இருக்கீங்களா உண்மைதான் சகிதா என்னங்க சொல்றீங்க என்னங்க சரி என்ற ஒரே ஒரு வார்த்தை கூறினால் இந்த உலகில் நான் உயிரோடு வாழ்வேன் சரின்னு சொன்னா போதும் ஆமா காலம் முழுவதும் எனக்காக இருப்பீங்க கண்டிப்பாக ஏங்க இந்த நல்ல ஆம்பளைங்க எப்படி எப்படியே இருக்கிறாங்க முதல்ல Silence. காலையில அப்புறம் வந்து அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்றாங்க ஒரு சில ஆண்கள் அப்படி உன்ன மாதிரி ஆம்பளைங்க அப்படிதான் படம் ஓட்டினா எந்த பக்கம் பாக்குறேன் அந்த பக்கம் பூந்துருவாங்க அடி என்ன நல்லா இருக்கா ஆமா எவனா இருக்கிற நீ சொல்லு
என்னங்க அப்படி இருக்கும்பொழுது நான் உங்களை எப்படி நம்புறது? நான் என்ன செய்தா நம்பிக்கை வரும்? என்ன செய்தா நம்பிக்கை வரும்னு கேட்குறீங்க. நம் வாழ்வில் எந்த ஒரு இன்ப துன்பம் வந்தாலும் என்னை விட்டு பிரியவே மாட்டேன்னு ஒரே ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. ஏமா இம்ம நேரம் உனக்கு சப்போர்ட் பண்ண எங்களை அசிங்கப்படுத்துற எப்படி இருக்கா? நான் தான் காப்பாற்றுறேன் அந்த உயிரை. அதுக்கப்புறம் நானே கொண்டது சமமாயிடுங்க. அதுதான் சப்போர்ட். இப்போ பொம்பளைங்களே சப்போர்ட் நம்ம போகிறதே கிடையாது. வெள்ளம் வாங்கி சீக்கிரமா செத்துருவோம். நான் வெள்ளம் வாங்கி சாப்பிட்டேன். என்னங்க நம் வாழ்வில் எந்த ஒரு இன்ப துன்பம் வந்தாலும் என்னை விட்டு பிரிய மாட்டேன்னு ஒரு சத்தியம் பண்ண நம்புறேன். ஒரு சத்தியம் பண்ண 1000 சத்தியம் செய்து இருக்குது. 1000 சத்தியம் எனக்கு தேவையில்லை. நம்முடைய வாழ்விலே இன்பம் துன்பம் கஷ்டங்கள் எது வந்தாலும் சரி கடைசி வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். இதுவே சத்தியம். எப்படி தெரியுமா? எப்படி என்னங்க கற்பனையா ஒன்னும் புரியலையா? சென்று அவர்களை பார்த்துவிட்டு மீண்டும் நாளை இதே இடத்தில் நாம் இருவரும் சந்திக்கலாம். ஐயோ முன்னாடி ஒண்ணு விட்டு நான் ஒரு நிமிஷம் கூட பெரிய மாட்டேன்னு சொல்லி விட்டு போயிட்டு